என்னங்க பேசிட்டீங்களா? எங்க வரானா அவன்? அவன் போனே எடுக்கலடி. விக்கி கிட்ட சொல்லிட்டேன். பதட்டத்துல உங்க அம்மாக்கு நெஞ்சு வலின்னு சொல்லிட்டேன்டி. எங்க அறிவு இருக்காங்க உங்களுக்கு? ஏய், நான் என்னடி பண்ணுவேன்? எல்லாம் உங்க அப்பா இருக்காரு. அவன்கிட்ட முறைப்படி சொல்லி கூட்டு வந்தாதான் என்ன? அவரை சொல்லாதீங்க. அம்மாவுக்கு நெஞ்சு வலி கேட்க சொன்னீங்க. அம்மாக்கு என்ன காச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா எங்க? சென்னைக்கு எப்பயா வந்தீங்க? யார் வீடு இது? அம்மாக்கு என்னாச்சுக்கா? ஒண்ணும் இல்லன்னு அம்மா சொல்றேன். எங்கக்கா? மாப்பிள்ள, நான் ஒரு நிமிஷம் சொல்றது கேளு மாப்பிள்ள. டேய், அவன் நீ உள்ளதான் இருக்கான். நீங்க வேறங்க. ஏய் தம்பி இருடா. அவர் எங்க அத்தை பையன் தானுங்க அவரு. ஓ அப்படிங்களா? அம்மா என்னமாச்சு? எனக்கு என்ன? டேய், முதல்ல உனக்கு என்னடாச்சு? பொண்ணு பார்க்க வரப்ப இப்படியாடா வருவ? பொண்ணு பார்க்கவா? ஆமா. என்னங்க இது? உங்க அப்பா தான் சொன்னாரு நீ வந்த பிறகு சொல்லிக்கலான்ட்டு. உங்க மாமன் கிட்ட சொல்லி உன்னை பக்குவமா சொல்லி கூட்டி வர சொன்னாரே. அந்த ஆள் உனக்கு நெஞ்சு வலின்னு சொன்னதுனால தான் நான் பதறி அடிச்சுட்டு ஓடியாந்தேன். உன்ட்ட இப்படி வேற சொல்லி வச்சிருக்கானா? விடுங்க தம்பி, சிச்சுவேஷன் புரியுது. அம்மா கொண்டுன்னா பதட்டம் இருக்க தானே செய்யும். இன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மையை சொல்லி வர சொல்லியிருந்தா அவன் வந்திருக்க மாட்டான். அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. பொதுவாக பசங்க பொண்ணை பார்க்க போகும்போது மேக்கப் இல்லாமல் பார்க்கணும், நைட்டியோட பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ட்ரெண்டு மாறிடுச்சுங்க. தம்பி நீங்க கம்ஃபர்டபுள் தானே? இல்ல, பல்லு விளக்கல. பேஸ்ட் கிடைக்குமா? ஐயோ, என்னெல்லாம் செய்ய காத்திருக்கானோ. கண்ணாடி கட்டியா முதல்ல? கழட்டியா? கழட்ட மாட்ட. நல்லா பண்றியா நீ? யாரு? நானா? பொண்ணை தான் பார்க்க வரும்னு சொல்லியிருந்தா நான் இங்கே வந்தே இருக்க மாட்டேன். இப்படி கூட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்தி ஏன் அட்லீஸ்ட் வாசலையா சொல்லியிருந்தா நான் இவங்கிட்டயாவது ட்ரெஸ் வாங்கி போட்டு வந்துருப்பல்ல. ஜாட்டி போடலடா. சரி விடு மாப்பிள்ள. மாப்பிள்ளை நீதான். மாப்பிள்ள போட்டிருக்க ட்ரெஸ் ஒன்னதான் சொல்லலாம்ல. டேய், உங்க அப்பன் டார்ச்சர் தான் உனக்கு தெரியும் இல்லடா. உங்க குடும்பத்துல வாக்கப்பட்டதுக்கு ஏதாவது வேண்டுதல் வேண்டுறேன்னு எனக்கு மொட்டையை போட்டு விட்டுறானுங்க. இன்னைக்கு வேண்டுதல் என்ன தெரியுமா? இந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு எனக்கு மொட்டையை போடுறதுதான். யோ மாமா, இதோட 133வது மொட்டை. டேய், முடியே வளர விட மாட்டாங்கடா. மொட்டை அடிச்சுட்டே இருக்கானுங்கடா. சரி விடியா மாமா. அந்த பொண்ணு லட்சணமாக இருந்து எனக்கு பிடிச்சாலும் என்ன இந்த கோலத்தில் பார்த்துச்சுன்னா அந்த பொண்ணு வேணாம் தான் சொல்ல போகுது. சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்புவோம். மண்டையாவது தப்பிக்கும். டேய், மன்மதலியில கமல் மாதிரி இருந்தான்டா. ஆளவன் தான் கமல் மாதிரி ஆக்கிட்டீங்கடா. இந்த பாரு, இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கேன், இப்போ இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள என்ன குணா கமல் ஆக்கிட்டீங்கடா. யோ, நீ ஆல்ரெடி குணா கமல் தாயா. டேய், ஆல்ரெடி மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற ரேஞ்சில் இருக்கானுங்க. எப்படியும் இந்த பொண்ணை கட்டி வைக்க தான் போறாங்க. பாப்போம் வாயா. டேய், உகந்தோட சுப்பா. யோ வெள்ளை வெட்டி, இன்னைக்கு இருக்கியா உனக்கு? டேய், போடா. யோ போடா. மாப்பிள்ள வந்துட்டாரு. ஹாய் பியூட்டி. என்னப்பா இது? சும்மா விளையாட்டுக்கு. என்னடி இந்த அப்பா போடுவாங்க? என்னது? அப்பா என்ன முறைக்கிறான்டா. ஒழுங்காடுறா. பொண்ணு சீக்கிரம் வர சொல்லியா மாமா? பார்த்துட்டு போலாம். என்னடா இது? எல்லாரும் இருக்காங்க. பொண்ணு சீக்கிரம் வர சொல்லுங்க மாமா, பார்த்துட்டு கிளம்புறோம். சாரி, ரொம்ப தாமதிச்சிட்டீங்க. முன்னமே கேட்டிருந்தீங்கன்னா பொண்ணை காட்டியிருப்போம். நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு. ஐயோ, அடுத்த நல்ல நேரம் வரத்துக்கு இன்னும் 1.5 மணி நேரம் ஆகுமே.
முன்னாடி சொன்னாலே நமக்கு நல்லது. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். புகை வண்டி உயிரை கொல்லும். ஒரு இடத்துக்கு வந்து எப்படி உறிஞ்சு குடிக்கிறான் பாரு. ஈரியா மாதிரி. இருங்க சார், இப்போதானே எந்திரிச்சிங்க, பொண்ணு வந்து கொடுக்கும். ம் சரி. மா ஆ? வந்துருச்சா? என்ன இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. வேணும்னா இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கோங்க தம்பி. எங்க பொண்ணை வர சொல்லிடலாமா? ம். குடி. அங்க பாருங்கம்மா. அங்கிள், இந்த போட்டோல இருக்க பாப்பா யாரு? செம்ம கியூட்டா இருக்காங்க. உங்க பேத்தியா? பேத்தியா? என் பொண்ணுப்பா. பொண்ணா? ஃபர்ஸ்ட் பர்த்டே 2003 போட்டிருக்கு. ஆமா, அனுவுக்கு 21 வயசு தான் ஆகுது. 21 வயசா? மாப்பிள, சின்ன பிள்ளைய உன் தலையில கட்டி வைக்க பாக்குறாயடா. நிறுத்துங்க.